ராஷ்டிராய ஸ்வாஹா ராஷ்டிராய இதம் ந மம. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு இந்த ராஷ்டிரிய சமாச்சாருடைய 92வது பதிப்பு. போன வருஷம் நான் 5-6 வருஷம் முன்னால தேர்தல் சமயத்தில் நம்ம இதை ஆரம்பித்தோம். ஆனால் அந்த தேர்தலோடு அது நின்று போச்சு. அதற்கு பிறகு 2019 ஒரு வருஷம் முன்னால தேர்தல் சமயத்தில், அதற்கு பிறகு இப்போ போன ஒரு 4 மாசமா இந்த கொரோனாவுக்கு சற்று நாள் முன்னால அப்போ இதை திரும்ப ஆரம்பித்து இன்றோடு கிட்டத்தட்ட 92 பதிப்புகள் ஆயிருக்கு. இன்றைக்கு நம்முடைய இன்றைய செய்திகள் 4 செய்திகள். சிவசேனா அப்படிங்கிற ஒரு கட்சி, பால் டாக்கரே, பாலசாஹேப் டாக்கரேங்கிறவர் அதனுடைய தலைவராக இருந்தார். சிங்கம் மாதிரி இருப்பார், சிங்கம் மாதிரி செயல் புரிந்தார், சிங்கம் மாதிரி பேசினார். மகாராஷ்டிராவில் சிங்கம் போல உலவி வந்தார். தேசத்துடைய பிரதம மந்திரிகள் மற்ற கட்சிகளோடு கூட்டணி போடும் பொழுது அந்த உள்ளூர், அந்த பிரதேசத்துடைய, அந்த மாநிலத்துடைய தலைவர்களே அந்த கட்சி தலைவர்களை சந்திச்சாங்க. ஆனால் சிவசேனா பாலசாஹேப் டாக்கரேயை சந்திக்க அந்த தேசிய கட்சி காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் தேசிய கட்சி தான் அவரை சந்திக்க போனது. அப்படி ஒரு சிங்கமாக இருந்தார். அவருக்கு பிறந்த இந்த உத்தவ் டாக்கரே என்று பூனையை போல பம்மி இருக்க, பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு. கொரோனா வந்த புதுசுல சர்ச் எல்லாம் மூடிட்டு, மசூதிகள் எல்லாம் மூடி போச்சு, கோவில்கள் எல்லாம் மூடி போச்சு. அப்படின்ன போது அந்த சாம்னாவில் ஒரு தலையங்கம், இந்த சாம்னாங்கிற பத்திரிகை சிவசேனாவுடைய பத்திரிகை, அதனுடைய வாய்ஸ் முகப்பத்திரிகை, அதனுடைய நிர்வாகத்தில் முழுக்க முழுக்க இந்த டாக்கரே குடும்பம் மட்டும்தான் இருக்கு. ஒரு சிலர் மற்ற இருக்காரே தவிர டாக்கரே குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள்ள அது இருக்கு. அப்போ அதில் வரக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் டாக்கரே குடும்பத்துடைய அனுமதியோடு, அவர் பார்வையோடு தான் வந்திருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அங்கே பெரிய மோசமான ஒரு தலையங்கம், ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். தெய்வங்கள் எல்லாம் நிர்கதியாய் செயலற்று போய் செயலிழந்து ஜெயிலுக்குள்ள இருந்து பரிதாபமா பார்க்கிறது கொரோனாவுடைய நாடகத்தை, நடனத்தை அப்படின்னு ஒரு தலையங்கம் எழுதினார். இந்த கோவிலெல்லாம் பூட்டியதை பற்றி. அதாவது இந்த நாஸ்திக எண்ணம் அதற்கு பின்னணியில் ஒரு மகாராஷ்டிராவில் போன ஒரு 70-80 வருஷமாவே நடக்கிற பிராமண வெறுப்பு, பிராமண எதிர்ப்பு, லோகமானிய திலகருடைய செல்வாக்கை குறைக்க காங்கிரஸ்ல ஆரம்பித்தது. அன்னைக்கு ஆரம்பித்தது 1915-10, அதாவது 110 வருஷம் முன்னால. அதனுடைய தொடர்ச்சி இது. போன 50 வருஷத்துல அங்கே முதல் மந்திரியாகவோ வைஸ் சான்சலராகவோ அரசாங்கம் நியமிக்கக்கூடிய எந்த பதவியிலையும் பிராமணன் கிடையாது. IAS IPS வரக்கூடியவர்களை தவிர அரசியல் ரீதியா நியமிக்கப்படுற பதவிகளில் எதுலையும் சேர்மன், டைரக்டர், வைஸ் சான்சலர், இதுல எல்லாம் எங்குமே பிராமணன் கிடையாது. இதை ஒழித்தவர் பாலசாஹேப் டாக்கரே. பாலசாஹேப் டாக்கரே உயிரோடு இருந்தபோது அன்றைக்கு மனோகர் ஜோஷி என்பவரே பிராமணனை அவர் அங்கே முதல் மந்திரி ஆக்கினார். ரொம்ப வருஷம் கழித்து அப்பதான் முதல் தடவை ஒருத்தனை ஒரு பெரிய நிலைக்கு வந்தார்.
அதற்கு பிறகு சிவசேனா பாஜக கூட்டணி வளர்ந்து போச்சு. வளர்ந்து வந்து மீண்டும் ஆட்சியை பிடித்த போது தேவேந்திர பட்னவிஸ் திரும்ப பிராமண சமுதாயத்துடைய ஒருவன் முதல் மந்திரியானான். செல்வாக்குள்ள மந்திரியா, மத்திய மந்திரியா நிதின் கட்கரி இன்னொரு பிராமணன், அவர் செல்வாக்குள்ள மந்திரியானார். ஆனால் இவர்கள் எல்லாம் தன்னுடைய திறமையினால, ஆற்றல்னால வளர்ந்தவர்கள். பிராமணன்கிற அந்த விஷயத்தினால இவர்களுக்கு இந்த பதவி கிடைக்கல. அப்படி ஒரு சகஜ சூழ்நிலை வந்துருக்கும் போது இந்த உத்தவ் டாக்கரே போன தேர்தலுக்கு பிறகு தானே முதல் மந்திரி ஆகணும் அப்படின்னு கருதி பிஜேபியோட இருக்கிற கூட்ட உடைத்து காங்கிரஸ் எல்லாம் இந்த வெறுப்பில் ஊறி இருக்கிற ஒரு கட்சி. அப்படி இருக்கிற காங்கிரஸ் என்சிபியோட கூட்டணி சேர்ந்து ஒரு கட்சி ஆட்சி அமைச்சார். சரி, நல்லவர், ஏதோ செய்யட்டும்னு விட்டது. பார்த்தா இன்றைக்கு எல்லாவற்றிலும் குழப்பம். அதற்கு ஒரு உதாரணமான விஷயம் இந்த சாம்னாவில் வந்த அந்த கட்டுரை. அது அன்னைக்கு வந்தது 3-4 மாசம் முன்னால. ஆனால் நேற்று பண்டர்பூர்ல ஏகாதசி அன்றைக்கு, ஆஷாடி அன்றைக்கு இவர் உத்தவ் டாக்கரே அங்கே அவருடைய காட்சிக்கு, அவருடைய தரிசனத்துக்கு போயிருக்கிறார். அவருடைய காலடியில் உட்கார்ந்துட்டு கொரோனாவை நீதான் காப்பாற்றணும் மகாராஷ்டிராவை அப்படின்னு பிரார்த்தனை செய்திருக்கார். அது செய்தி வந்திருக்கு. இப்போ இவர் சாம்னாவில் வரக்கூடிய எழுத்தை இவர் படிக்கலையா? படித்திருந்தும் அதை கண்டிக்கலையா? கண்டிக்கக்கூடிய சக்தி இவர்கிட்ட இல்லையா? குழம்பி போயிருக்கிறாரா? பலகீனமா இருக்காரா? ஒன்றும் செய்ய முடியாத நிலையில இருக்காரா? சரத்பவார் கொடுக்கிற தொந்தரவுனால மதியிழந்து இருக்காரா? புரியல. ஆனா நேற்று ஆஷாடி அன்றைக்கு அவர் பண்டர்பூருடைய விட்டலனுடைய காலடியில் உட்கார்ந்து கொரோனாவிலிருந்து மகாராஷ்டிராவை நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை மாத்திரம் செஞ்சிருக்க. பரிதாப நிலை. இதே ராகுல் காந்தி கோட்டு மேல பூணுல போட்டு கோயில் கோயிலா போனதற்கு ஒப்பிட முடியாது. இவர்கள்லாம் நல்ல நல்ல பண்பாடுகளோடு வளர்ந்தவர்கள், நல்ல குடும்ப சூழ்நிலையில வளர்ந்தவர்கள். கொஞ்சம் சுயநலம், கொஞ்சம் வெறுப்பு, கொஞ்சம் பயம், இனி தனக்கு வாய்ப்பே கிடைக்காது என்ற பயம், கொஞ்சம் பிராமண வெறுப்பு, மீண்டும் தேவேந்திரனே முக்கியமந்திரியா வருவாருங்கிற பயம், தாம் உரம் கட்டப்படுவோங்கிற பயம். ஆனா அந்த தலைமைக்கான ஒரு இயற்கையான அந்த சுபாவம் இல்லை. குழம்பி போகிற ஒரு சுபாவம் இருக்கு, முடிவெடுக்க முடியாத சுபாவம் இருக்கு. நேற்று இப்படி ஒரு விஷயம் நடந்தது. உண்மையில அவரை பார்த்தா பரிதாபமா இருக்கு. இப்படி பூனைய மாதிரி அப்படியே சுருங்கி இருக்கிறாரே, சிங்கத்துக்கு பிறந்தவன் அப்படின்னு தோன்றுது. ரெண்டாவது பாவம் அந்த பிரியங்கா. அதாவது ராஜீவ்காந்தி 1991 அந்த சிங்களத்து சில பேர் அவர்கள் குண்டு வைத்து மனித வெடிகுண்டுல ராஜீவ்காந்தி தேர்தல் சமயத்தில் மே மாசத்துல பலியானார். உடல் செதறி விழுந்தது சென்னையில ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல. அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற ராகுல் காந்தி எப்படி ஒரு 29 வருஷம் முன்னால, அப்ப அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? ராகுல் காந்திக்கு ஒரு 15 வயசு இருந்திருக்குமா? 15-16 வயசு இருந்திருக்கும். அந்த பிரியங்காவுக்கு ஒரு 17-18 வயசு இருந்திருக்கும். அந்த சிறு வயசுல அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்ததுனால இவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்புன்னு நினைச்சு ஒரு பெரிய பங்களா ஒன்று கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு 29 வருஷங்கள் இவை 3 குடும்பமா பிரிந்து போச்சு. அம்மா தனியா இருக்கிறா, எம்பி அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு குவார்ட்டர்னா நீங்கள்லாம் அங்கே பார்த்ததுனால தெரியும், பெரிய பெரிய குவார்ட்டர்ஸ், எல்லாம் அரண்மனை மாதிரி குவார்ட்டர்ஸ்.
வாசல்ல பெரிய ஒரு இடம், லான், பெரிய பூங்கா, அப்படி ஒரு ராஜ வாழ்க்கை. அப்படி சோனியா காந்திக்கு ஒரு குவார்டர்ஸ். ராகுல் காந்தி MP இந்த வருஷம் அமாச்சியிலேருந்து தோத்துட்டாரு. ஆனா கேரளத்தை அந்த முஸ்லிம் தொகுதியிலேருந்து ஜெயிச்சுட்டார். அதனால அங்கே அவருக்கு ஒரு குவார்டர்ஸ் தனியா. இங்கே பிரியங்காவுக்கு அன்றைக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கருதி கொடுத்த அந்த குவார்டர்ஸ்ல பிரியங்கா தங்கிவிட்டார். அவளுக்கு கல்யாணமானது, கணவனோட வீட்டுக்கு போகணும். ஆனா இந்த குவார்டர்ஸ்லேயே தங்கின. இன்றைக்கு இந்த 3 பேரு, அதோட தாண்டி ராபர்ட் வதேராவுடைய அம்மாவுக்கு, எல்லோருக்கும் நாம அரசாங்கத்துடைய உயர்மட்ட பாதுகாப்பு, SPG, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கார்டு, அந்த உயர்மட்ட பாதுகாப்பு. இதுல ஆகிற செலவு, இவர்கள்லாம் ஏழ்மையை பத்தி பேசுறாங்க, சாதாரண ஏழைகள் கஷ்டப்படுவதை பத்தி பேசுறார். இந்த தொழிலாளர்கள் தன்னுடைய ராஜ்யத்துக்கு UP பீகாருக்கு திரும்பி வந்தபோது பசியில துடித்ததை நாடகத்தோட போட்டோ எடுத்து போட்டுட்டான். ஆனா தன்னுடைய பாதுகாப்பு செலவுல இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஏழைகளுடைய உணவை பறித்து இந்த பாதுகாப்பு செலவு அரசாங்கம் செய்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய செயல்ல, ஏழ்மைக்கு ஏழைக்கு இருக்கிற அந்த கரிசனத்தை, தன் மனசுல இருக்கிற அந்த உணர்வை செயல்ல காட்டி இருக்கணும், நாடகம் ஆடணும். இந்த பக்கம் அரசாங்கம் கோடிக்கணக்கில் செலவழிக்க வைக்கிறான். ஆனா அந்த பக்கம் ஏழைகளுக்காக நீலிக்கண்ணீர். இந்த பக்கம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லி நீலிக்கண்ணீர் வடிக்கிறான். அந்த பக்கம் அரசாங்கத்துக்கு இந்த பாதுகாப்புகளுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய மண்டப ராஜ மாளிகைகளுக்கு பாதுகாப்புக்கு செலவு வைக்கிறாங்க. அப்படி இந்த குடும்பம் 3ஆ பிரிந்த குடும்பம். நேத்து அரசாங்க கட்டளையில பிரியங்கா காந்தி தன்னுடைய அரசாங்க இந்த மாளிகையை காலி செய்யணும், அதை காலி பண்ணணும்னு கட்டளை கொடுத்திருக்கு அரசாங்கம். மத்திய அரசாங்கத்துடைய உள்துறை அமைச்சகம், பாராளுமன்ற அமைச்சகம் நடுத்தெருவில் நிற்கிற பாவம். ஆனா லக்னோவில் பெரிய அரண்மனை போல ஒரு வீடு கட்டின்னு இருக்கு இவளுக்காக. லக்னோவுடைய முக்கியமந்திரி ஆகணும் அப்படிங்கிற கனவுல. பரிதாபம், பொறுப்புணர்வு இல்லாத அரசியல் தலைவர்கள். அருண் ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் தனக்கு கேன்சர் நோய், கிட்னி ஃபெயில்யூர், இனி மந்திரி ஆக மாட்டோம், தேர்தலில் நிற்கல அப்படின்ன உடனே தன்னுடைய அரசாங்க குவார்டர்ஸை காலி பண்ணினாங்க. மனோகர் பர்ரிக்கர் அரசாங்கத்தில் இராணுவத்து கேன்டீன்ல சாப்பிட்டதுல, அந்த அரசாங்கத்து குவார்டர்ஸ்ல தங்கியதுல தனக்கு ஆன செலவுகள், அந்த ஒரு சில லட்சங்களை தன்னுடைய சம்பளத்திலிருந்து அரசாங்கத்துக்கு கொடுத்தார். பொறுப்புள்ளவர்கள், தேசப்பற்று உள்ளவர்கள், கடமை உணர்வு உள்ளவர்கள். ஆனா இந்த தேசத்தை சுரண்ட வந்த இந்த குடும்பம் இன்றைக்கு தன் மேல ஒரு பெரிய ஒரு அநியாயம் நடந்ததா கண்ணீர் வடிக்கிறாங்க. மோதிய இதை காரணம் வைத்து திட்ட தொடங்கி இருக்கிறாங்க. பாவம், இந்த பெண்ணை, அனாதை பெண்ணை, தந்தையை இழந்த பெண்ணை நடுத்தெருவில் நிற்க வைத்து விட்டார் அப்படின்னு. 3வது செய்தி, இந்த ஆப்பு, சைனா ஆப்புகளுக்கு ஒரு ஆப்பு வச்சிருக்காரு. 59 ஆப்புகள். சைனா எந்த அளவுக்கு நம்முடைய மொபைல்லையும் கம்ப்யூட்டர்லையும் புகுந்திருக்கு, அதை அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது தான் தெரியுது. எனக்கு இதிலெல்லாம் ஆர்வம் இல்லை, எனக்கு இந்த லிஸ்டெல்லாம் தெரியாது. டிக்டாக்கோ அது எதையுமே நான் என்னுடைய மொபைலில் லேப்டாப்பில் கிடையாது. ஆனால் அந்த UC ப்ரௌசர் அப்படின்னு இருக்கக்கூடியது கூட சைனாவுடையது என்பதை நான் நேற்று அந்த லிஸ்ட்டை பார்த்து தான் அறிஞ்சிட்டேன். இப்படி அந்த 59 விஷயங்களுக்கு தடை போட்டு, அது தடை எந்த அளவுக்கு இருக்கு, பிளே ஸ்டோரில் அது நாம் பதிவிறக்கம் செஞ்சால் கிடைக்குமா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி சில
நடவடிக்கைகள். மற்றொரு பக்கம் இராணுவம் வானத்தில், கடல்ல, தரையில 3 திசைகள்லையும் தன்னை பலப்படுத்தக்கூடிய முயற்சியில மிக வேகமா அரசாங்கம் இறங்கியிருக்கு. இன்னைக்கு இராணுவ மந்திரம், அந்த மந்திரி சபை, இராணுவ அமைச்சகம் இன்னைக்கு 59,000 கோடி ரூபாய்க்கான இராணுவ தளவாடங்களும் விமானங்களும் அதெல்லாம் வாங்குவதற்காக அதை உறுதிப்படுத்தி இருக்கு. ரஷ்யாவிலிருந்தும், பிரான்சிலிருந்தும், அமெரிக்காவிலிருந்தும், இஸ்ரேலிலிருந்தும் மிக வேகமாக சைனாவுக்கு எதிராக நம்ம பலப்படுத்துகிற ஒரு முயற்சி அது நடந்துருக்கு. ஒரு பக்கம் இராணுவ ரீதியாக, ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடக்கிறது, அதுவும் நடக்கிறது. பேச்சுவார்த்தை, இராணுவம், இங்கே பொருளாதாரம், 3 திசைகள்லையும். அதோடு சேர்த்து இந்த மித்திர தேசங்கள், இராணுவ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ரஷ்யா, பிரான்ஸு, இதெல்லாம் இப்போ சைனாவை சூழ்ந்து நாற்புறமும் சூழக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுவும் உருவாயிட்டு இருக்கு. ஒரு வகையில் இந்த மாதிரி ஒரு பல வியூகங்களை அமைச்சு சைனாவுக்கு எதிரான ஒரு முயற்சி ஸ்ரீ மோடியுடைய தலைமையில் அது நடக்கிறது. நல்ல ஒரு சில சிக்னல். பாகிஸ்தானில் நேற்று பயங்கரவாதிகள் அந்த கராச்சியில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டு பாம்பு வச்சு தகர்த்திருக்காங்க. நம்முடைய நண்பர்கள் எல்லாம் ஐடி ஃபீல்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்து வேலை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால பயங்கரவாதிகள் வெளிதேசத்துக்கு போய் பாம்பு வைக்கிறது விட்டுட்டு, இலங்கையில பாம்பு வச்சான், அமெரிக்கால பாம்பு வச்சான், நம்ம தேசத்துல புகுந்து பாம்பு வச்சான், காஷ்மீர்ல பாம்பு வச்சான், வெளிதேசங்கள்ல வெளிமண்ணில் போய் பாம்பு வைக்கிறதெல்லாம் இப்ப முடியல. அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம், தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே பாம்பு வைக்க ஆரம்பிச்சிருக்கிறான். இது கராச்சியில நேற்று நடந்த குண்டுவெடிப்பை பற்றி ஒரு ஹாஸ்ய உணர்வுள்ள ஒரு நண்பர், ஜிபி சிங் அப்படின்னு மிலிட்ரியில் இருக்காரு, ஃபேஸ்புக் நண்பர், அவர் சொன்னது சிரிப்பா இருந்தது. அந்த மாதிரி கராச்சியில் மிகப்பெரிய குண்டுவெடிப்பு இன்றைக்கு இப்போ கொஞ்ச நேரம் முன்னால் நடந்தது. பர்மாவில் ஒரு சுரங்கம், மண்ணு சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த சுரங்கத்துக்குள்ள மாட்டி பலருடைய உயிர் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பெரிய மழை பெய்துட்டு இருக்கனால அந்த அவர்கள் எல்லாம் மீட்பதில் கொஞ்சம் மெதுவாக நடக்கிறது. இருந்தாலும் சிலர் உயிரோடு மீட்கப்பட்டிருக்காங்க. மற்ற பலர் அந்த மண் சரிவில் உயிரிழந்திருக்காங்க. இது இயற்கையினாலே ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு பிரம்ம தேசத்தில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு. இப்படி இந்த செய்திகள் ராஷ்டிரிய சமாச்சார் அப்படிங்கிற இந்த சேனல் மூலமாக அதை தேசிய கண்ணோட்டத்தோடு நாம் இந்த பதிப்பில் இந்த செய்திகளை சொல்றோம். இத்துடன் முடிவடைந்தன. ஆகாசவாணி அப்படின்னு பழங்காலத்து குரல். ராஷ்டிராய ஸ்வாஹா, ராஷ்டிராய இதம் நமः.